அனைவருக்கும் வணக்கம். அகத்தவும் ஆண்டின் ஒவ்வொரு நாளும் ஜனவரி 31 ஜேம்ஸ் ஆலன் அவர்கள் புக் ஆஃப் மெடிடேஷன் என அந்த நூலில் பகிர்ந்துள்ளதை அகத்தவும் ஆண்டின் ஒவ்வொரு நாளும் என ஒவ்வொரு நாளுக்கும் உரிய அந்த நற்குணங்களை பேணி வளர்க்கும் அந்த முறையினை வகுத்துள்ளார். அவற்றின் தமிழ் மொழியாக நாம் நாள்தோறும் தமிழில் கூற வேண்டும் என்ற அந்த கருத்தின் அடிப்படையில் நாள்தோறும் ஒரு சொல்லில் முதலில் கூறலாம். அந்த 31 பதிவினை ஒரு சொல்லில் வழிமுறை என்று கூறலாம். தூய்மையான மற்றும் பிற நலன் பேணும் ஒன்றை நீங்கள் நிலையாக சிந்தித்தால் நீங்கள் உறுதியாக தூய்மையானவர்களாகவும் தன்னலமற்றவர்களாகவும் ஆகிவிடுவீர்கள். பதியெல்லாம் அவர் பதிந்ததை நீங்கள் நாளும் மதிநலத்திற்காகவும் அமைதிக்காகவும் உயர்ந்த தூய்மைக்காகவும் உண்மையை முழுமையாக உணரவும் வேண்டினால் நீங்கள் வேண்டுவது இன்னும் உங்களிடமிருந்து தொலைவில் இருந்தால் மற்றொரு செயலுக்காக நீங்கள் வேண்டுகிறீர்கள் என்று பொருள்படும். அகத்தவத்தின் பாதையில் நுழையுங்கள், உங்கள் அகத்தின் உயர்ந்த பொருள் உண்மையாக இருக்கட்டும் என இந்த வழிமுறையினை உண்மையான வழிமுறையினை நாளும் வேணக்கூடிய அந்த பதிவாக ஜனவரி 31 தமிழ் பதிவினை அவர் பதிந்ததை கூறலாம். What he says in English, we can say it in acrostic word, means. In acrostic word, you define in accordance with the alphabet what it contains in the single word. And the means, we can say it in acrostic, mind your activity, nuances system. Few what to on January 31st, we can say. If you ceaselessly think upon that which is pure and unselfish, you surely become pure and unselfish. If you are daily praying for wisdom, for peace, for loftier purity and a fuller realization of truth, and that for which you pray is still far from you, it means that you are praying for one thing whilst living out in thought and action another. Enter the path of meditation and let the supreme object of your meditation be truth. What we can say it in acrostic means, we can say mind ever activity in nuances systems. We can say it in acrostic. ஜனவரி 31 வழிமுறை ஒரு சொல்லில் ஒரு வழிமுறையாக தூய்மையான மற்றும் பிற நலம் பேணும் ஒன்றை நிலையாக சிந்தித்தால் உறுதியாக தூய்மையானவர்களும் தன்னலமற்றவர்களாகவும் ஆகிவிடுவீர்கள் என கூறி இந்த ஜனவரி 31 பதிவினை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.